சூப்பர் படம் தான் ப்ரோ. தனுஷ்க்கு இது கம்பேக் தான், சூப்பராக இருந்தது. இதுவும் பேஸ் தான், ஃபாதர் சென்டிமெண்ட் படம் தான். பட் ரொம்ப ஆக்ஷனாக இருந்துச்சு படத்துக்கு ஏற்ற மாதிரி. போர் தொழிலோட ஃபஸ்ட்டு படமும் போர் தொழில் சூப்பர், இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ. அதான் டேரக்டர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, படத்தோட நீங்கள் லாஸ்ட்டோட ஒவ்வொரு சீனுக்கும் ஒர்த்தபுளாக இருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இருக்குது, படமும் சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. அவங்களுக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. அவங்க வர கொஞ்சம் அவங்க எப்பவுமே படம் சூப்பர் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங், எல்லாம் பர்பஸ் நல்லா தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வருது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவும் கொஞ்சம் ரொம்ப ஆக்ஷனாக இருந்துச்சு. போலீஸ் அவுட் பண்ண சிராஜ் சார் ரொம்ப சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவர் தான் படமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் பரவாயில்ல, பார்க்குற மாதிரி இருக்கு. சென்டிமெண்ட் சீன் எல்லாம் தேவையில்லாமல் சென்டிமெண்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க. இந்த பேங்க் ரேபரி வச்சே படத்தை எடுத்துருக்கலாம். ஹீரோயின் எல்லாம் தேவையே இல்லை, அதனால படம் ரொம்ப லென்த்தாக போகுது. பரவாயில்ல, சும்மா தான். இதுக்கு மொதல் படத்துக்கு இது பரவாயில்ல, ஆவரேஜ் தான். எனக்கு ஆவரேஜ், மற்றவங்களுக்கு நல்லா இருக்குதுப்பா. நல்லா இருக்கு படம். நல்லா குடும்பத்தோட பார்க்கலாம். ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா தான் ப்ரோ. ஃபுல்லாக த்ரில்லர் தான் ப்ரோ. நல்லா தான் அடி. நல்லா இருக்கு. எது மாதிரி ஸ்டோர்னா ராமநாதபுரத்தில் ரொம்ப வறட்சியாக இருக்கும்ல, அங்கே விவசாயத்துக்கோசரம் எப்படி போராடுறாங்கன்றது இன்ட்ரெஸ்டிங். அது கொஞ்சம் தெரியலிங்க. அதை நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணிருக்கு சார். படம் ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா. சும்மா பேங்கில் விவசாய கடனை பற்றி இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கண்ணா, பார்க்கலாம். நல்லா பண்ணிருக்கு. எது மாதிரி ஸ்டோரி? ஹேஸ்ட் தான், கிராமத்தில் நடக்கிற ஹேஸ்ட். படம் நல்லா இருக்குது. சூப்பரான படம் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. தனுஷோட நடிப்பு நல்லா இருக்கு. சோசியல் மீடியாவில் நல்ல மெசேஜாக கொடுத்துருக்காங்க. படத்தை எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்குண்ணா. படம் ஃபேமிலியோட வரலான்னு இருக்கேன். இன்னொரு டைம் பார்க்கணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். சூப்பர். தனுஷ் படம் நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் பழைய கதை தான், கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் கொஞ்சம் எமோஷன், கொஞ்சம் அழுக, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. நம்ம இது என்னென்னா விவசாயிகளுக்கும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க லோன் வாங்கி அப்படிங்கிற ஒரு கதை. இது படம் பார்த்தா நல்லா இருக்குங்க. வெற்றி படம்னா அப்படி அவ்வளோவா சொல்ல முடியாதுங்க. ஒரு நார்மல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. பிடிச்சிருக்குதுங்க. ஆனால் சூப்பர் மெசேஜாக இருக்குது படம். நல்லா மோட்டிவேட்டாக இருக்குது. எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? ஸோ எல்லாம் பார்க்கக்கூடிய படம் தான். ஆனால் கடன் வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்புன்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருந்தாரு. சூப்பர் படம் தான், நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். மெயினாக ஆக்டிங் தூக்கி சாப்பிட்டாரு. செம்ம மாஸ் படம், நல்லா இருந்துச்சு. அவங்கள விட தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. செம்ம மாஸ், பார்க்கலாம். புரியலங்க. அவர் எல்லாத்தையும் விட மெயின் கேரக்டர் இவர் தான். புரியுதுதான். அவர் நல்லா மெசேஜாக சொல்லியிருக்கு. பிடிச்ச சீனுன்னா நம்ம பேங்க்ல லோன் வாங்கி இதெல்லாம் இது பண்றோம் இல்லைங்களா, அதுக்காக ஷார்ட் ரூட்டா எடுத்து நல்ல மெசேஜ். சூப்பர் பண்ணுது. அது மாசா நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஓகே, செம்ம படம் இருக்கிறதுல இந்த படம் நம்ம மோட்டிவேட்டா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. மமிதாக்கு வேலை இல்லைண்ணா படத்தில். சீன் அவ்வளோவா இல்லைண்ணா, இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் சீனு, அவ்வளோதாண்ணா. மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைண்ணா, அவ்வளோவா பெருசாக இல்லை. புரியல. நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோவா ஓகே. வருது படம். இல்லை, அதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்லோவா போய் டக்குன்னு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அவனுக்கு இல்லைங்கண்ணா, மமிதா பஜ்ஜுக்கு வேலையே இல்லைண்ணா. பாட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, சீரியஸா நல்லா. ஆனா படம் நல்லா இருந்துச்சு. இல்ல வடச்சென்னை தான் தனுஷ்லாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட் வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட ஆக்டிங் சூப்பரா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம்.
பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மக்கள் வந்து கடன் வாங்கி எதனால வந்து லாஸ் ஆகுறாங்க, அவங்களால எதனால கட்ட முடியல அப்படிங்கிறத பற்றி எடுத்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போரிங் இல்லாம போகுது. நல்லா இருக்கு. நிறைய கடைசி பேர் வரைக்கும் நல்லா மூவி இருக்கு. மாதிரியே இருக்குன்றாங்க அந்த மாதிரி. இல்லை அப்படிலாம் இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் செட் ஆயிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. சென்டிமெண்ட் இருக்கு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கடன் எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கு. ஓகேங்க. ஆ படம் படம் எப்படி இருக்கு? தனுஷ் acting எப்படி இருக்கு?